இயற்கையாக உருவானவற்றை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதெல்லாம் அற்புதங்களை நாம் உணர்கின்றோம். அதை காட்டிலும் நாம் அற்புதமாக உணர்வது நம் ஆற்றல்கள் வெளிப்படும் போதுதான். நம்முடைய கண்டுபிடிப்பு, கலை, நாகரிகம் அனைத்திற்கும் அஸ்திவாரம் நம்முடைய கட்டுமானம். ஒரு கட்டமைக்கப்பட்ட நாகரிகம் அவரவருடைய கட்டுமானங்களில் தான் நிறைந்திருக்கும். அப்படி உலகம் முழுவதும் இருக்கும் அற்புதமான கட்டுமானங்களை கொண்ட கோவில்களையும் அதன் சிறப்பையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். தொதாய்ஜி, ஜப்பான். ஜப்பானில் உள்ள நாரா பகுதியில் அமைந்துள்ளதுதான் இந்த தொதாய்ஜி. புத்த கோவிலான இது தி ஜெம் ஆஃப் நாரா என அழைக்கப்படும் உலகின் மிகப்பெரிய மரத்தாலான கோவில். பல லட்சம் மக்கள் வருடந்தோறும் இந்த அழகிய பிரம்மாண்டத்தை காண இங்கு வருகின்றனர். அபு சிம்பல், ஈஜிப்ட். கிமு 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த 19வது வாரிசு பாரோ ராம்சஸ் II இந்த கோவில் கட்டப்பட்டது என 1960ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் கண்டுபிடிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. நைல் நதி கரையில் உள்ள மலை மேல் இது அமைந்துள்ளது. இதன் சிறப்பாக 105 அடி உயர முகப்பும் 207 அடி ஆழத்தில் அமைந்துள்ள கலை காட்சி கூடம் அமைந்துள்ளதுதான். எகிப்தே நாட்டின் தொன்மை வாய்ந்த கோவிலாக இது காணப்படுகிறது. அங்கோர் வாட், கம்போடியா. இந்த கோவில் மொத்தமாக 2 கிலோமீட்டர் சுற்றளவை ஆக்கிரமிக்கும் பிரம்மாண்ட கோவில். கெமர் பேரரசின் கட்டிடக்கலையின் சிறப்பை காட்டக்கூடிய இந்த கோவில்தான் கம்போடிய நாட்டின் சின்னமாகவும் விளங்குகிறது. இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு முறை செல்லும் பொழுதும் புதுவிதமான ஆச்சரிய உணர்வுகள் ஏற்படுவதாக அங்கு சென்று வந்தவர்கள் கூறுகின்றனர். தவுங்க்லா, மியான்மர். இந்த கோவிலுக்கு செல்ல நீங்கள் 777 படிகளுக்கு குறையாமல் ஏறி செல்ல வேண்டும். காரணம், பழங்கால அழிந்து போன எரிமலையான போபா மலையின் உச்சியில் தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. நீங்கள் ஏற துவங்குவதற்கு முன் 37 நாட்களை குறிக்கும் சிலைகள் மற்றும் பல நூற்றாண்டு காலமாக பர்மியர்களால் வணங்கப்படும் ஆவிகள் ஆகியவற்றை காணலாம். நீங்கள் உச்சியை அடைந்ததும் அங்கிருந்து 360 டிகிரி காட்சியை பெற முடியும். அல் மஜித் அல் ஹராம், சவுதி அரேபியா. இது இஸ்லாத்தின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் புனிதமான மத தலமாகும். மேலும் ஒரே நேரத்தில் 1 மில்லியன் யாத்ரீகர்கள் வரை இங்கு தங்கலாம். காபா என்பது ஒரு சிறிய கருப்பு மற்றும் தங்க கட்டிடமாகும். இது மசூதியின் மையத்தில் அமைந்துள்ளது. இது முஸ்லிம்களின் புனித நினைவு சின்னமான கருப்பு கல்லை கொண்டுள்ளது. முஸ்லிம்கள் தவாப் செய்யும் போது அவர்கள் தங்கள் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக கல்லை தொழவும் அல்லது முத்தமிடவும் 7 முறை கட்டிடத்தை வட்டமிடுகிறார்கள். மகாபோதி கோவில் வளாகம், இந்தியா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர் ஞானம் பெற்ற இடத்தை குறிப்பதால் இந்தியாவின் போத்கியாவில் உள்ள மகாபோதி கோவில் பௌத்தர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இடத்தில் புத்தர் ஞானம் அடைந்த மரத்தின் வழித்தோன்றலான போதி மரத்தை நீங்கள் இன்றும் காணலாம். கான்ஃபூஷியஸ் கோவில், சீன பழங்காலத்தின் இந்த பெரிய முனிவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 2வது பெரிய தலமாகும். இந்த புனித கட்டிடத்தின் கட்டுமானம் 1302 தொடங்கியது. மேலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு கூடுதலாக கட்டப்பட்டது. உள்ளே மிங், யுவான் மற்றும் கிங் வம்சத்தை சேர்ந்த 51,624 ஜின்ஷி, அதாவது மேம்பட்ட அறிஞர்கள் பெயர்களை கொண்ட 198 கல் பலகைகளை பார்வையாளர்கள் ரசிக்கலாம். இந்த 3 வம்சங்களின் போது கான்ஃபூஷியஸின் வழிபாட்டாளர்கள் இந்த கோவிலில் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. கேக்லோக்சி கோவில், உச்ச பேரின்பம் என்றும் அழைக்கப்படும் கோவில், மலேசியாவின் பெனாங் தீவில் அமைந்துள்ளது. சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஆயிரக்கணக்கான பிரகாசமான வண்ணமயமான தொங்கும் விளக்குகளால் இந்த கோவில் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் போது இதை பார்வையிட பல லட்சம் பார்வையாளர்கள் வருவார்கள். ஆண்டின் பிற்பகுதியில் இந்த புத்த கோவிலுக்கு சென்றால் அற்புதமான மணி கோபுரங்கள், 7 மாடி பக்கோடா என அழைக்கப்படும் அமைப்பு கட்டிடங்கள் மற்றும் ஒரு ஆமைகள் நிறைந்த குளத்தையும் உங்களால் காண முடியும். உலகில் இப்படி அழகான ஆச்சரியத்தை தரும் மிகப்பெரிய கோவில்கள் எத்தனை இருந்தாலும் நம் நாட்டில் பெரிய கோவில் என்றாலே அது நம் தஞ்சை பெரிய கோவில் மட்டும்தான். உலகம் முழுவதும் கட்டப்பட்டிருக்கும் அனைத்து பழங்கால கோவில்களும் ஆடம்பரத்தையும் அவர்களுடைய ஆளுமையையும் காட்டுகிறது. ஆனால் தஞ்சை பெரிய கோவில் மட்டும்தான் ஆச்சரியத்தை பல 100 ஆண்டுகளாக ஏந்தி இன்றும் கம்பீரமாக நிற்கிறது. இயற்கை சீற்றம், போர் என அனைத்தையும் சமாளித்து நம்மிடம் நம் பெருமையை சொல்ல காலம் கடந்து நிற்கிறது நம் பெரிய கோவில். ஏன்
இன்றும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் கற்க வேண்டியவை ஏராளம் என உணர்த்தும் வகையில் பல முடிச்சுகளை சத்தமின்றி தனக்குள் வைத்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோவில். இதுவரை இந்த காணொளியில் சொன்ன அனைத்து கோவில்களும் உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய அதிசய கட்டுமானங்கள். மற்ற கோவில்களை பார்க்க முடியவில்லை என்றாலும் நம் இந்திய நாட்டில் இருக்கும் அனைவரும் ஒரு முறையாவது தங்கள் வாழ்நாளில் தஞ்சை பெரிய கோவிலை பார்த்து ரசிக்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.